திருவள்ளூர் அருகே பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு புதரில் வீசப்பட்ட 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக காணாமல் போன குழந்தை முட்புதரில் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இக்கொடூரச் செயலில் ஈடுபட்டதாக பீகாரைச் சேர்ந்த பிபின் மஞ்சி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். எனினும் இச்சம்பவம் கூட்டு பாலியல் வன்கொடுமை என கூறி இதில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் கடை அருகில் திரண்டனர். புதூரில் குடியிருப்புகள் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக புகார் தெரிவித்து கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்த புதூர் காவல்துறையினர் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பள்ளிகளில் சாதைக்கயிறு கட்டுவதைத்தான் அனுமதிக்க முடியாது என்றும் மற்றபடி விபூதி குங்குமம் தொடர்பாக எந்த தடையும் இல்லை எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் ஆய்வு நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் நீதிமன்ற வழக்கில் முடிவடைந்ததும் விரைந்து நிரப்பப்படும் என்றும் பள்ளிகளுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளை மூட தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தாவேக்காவை நோக்கி பலர் திரண்டு வருவதாகவும் ராஜ்மோகன் குறிப்பிட்டார். தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. நான் சொன்னது என்னன்னா, அந்த நிருபர் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சில இடங்களில் சென்சிட்டிவா பசங்களுக்குள்ளார சாதிய வன்முறை மோதல்ல தூண்டி விடுறாங்க. இப்ப இந்த பேண்ட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ், அதுல இன்ன சமூகத்துக்கு இன்ன கலரு அப்பெல்லாம் போட்டு வெளியில இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க. அப்ப அதையெல்லாம் அனுமதிக்க கூடாதான் சொன்னேன் தவிர மற்றபடி என்ன பிராக்டிஸ்ல இருந்ததோ அதே தான். நானே விபூதி குங்குமம் வச்சுட்டு தான் பள்ளிக்கூடம் போவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மக்கள் நடமாட்டம் மிகுந்த கல்லார் பகுதியில் பாகுபலி யானை உலா வந்தது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய அந்த யானை அங்கிருந்த மரம் ஒன்றை முறித்தது. வனத்துறையினரும் பொதுமக்களும் சத்தமிட்டு விரட்ட முயன்ற போதிலும் சுமார் 20 நிமிடங்கள் மேட்டுப்பாளையம் உதகை நெடுஞ்சாலையில் அந்த யானை சாவகாசமாக உலா வந்தது. பின்னர் பவானி ஆற்றங்கரை நோக்கி சென்ற அந்த யானையை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நாமக்கல்லில் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹6.30 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. கடந்த 9 நாட்களில் மட்டும் முட்டை விலை 60 காசுகள் உயர்ந்துள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவில் முட்டை நுகர்வு அதிகரித்து வருவதால் தேவை உயர்ந்துள்ளதாகவும் இதுவே விலை உயர்வுக்கு காரணம் என்றும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த நிதியாண்டில் தமிழகம் வழியாக 23 புதிய ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அவற்றில் முக்கியமாக நாட்டின் தென்முனையான நாகர்கோவிலை இணைக்கும் வகையில் நியூ ஜல்பாய்குரி நாகர்கோவில் அம்ரித் பாரத் ரயில், நியூ ஜல்பாய்குரி திருச்சி, தாம்பரம் திருவனந்தபுரம், போத்தனூர் தன்பாத் புதிய அம்ரித் பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உள்கட்டமைப்பு மற்றும் சிக்னல் வசதிகள் மேம்படுத்தப்பட்டதால் 80க்கும் மேற்பட்ட ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டு பயண நேரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கட்சி நிர்வாகிகளின் மனக்குமுறலை வெளிப்படுத்தும் விதமாகவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என்றேன் என மதிமுக எம்பி துரை வைகோ விளக்கம் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேக அமைச்சரவையில் மதிமுக இடம்பெறாத அதிருப்தியில் தான் பேசியதாக கூறியது பொய்யான தகவல் என்றார். எங்க கட்சி மதிமுக ஒரு இயக்கம், அதே மாதிரி பிற இயக்கங்களும் ஒவ்வொரு இயக்கத்துக்கிட்டையும் நீங்க உங்க இதுல ராஜினாமா பண்ணிட்டு தான் நீங்க இன்னொரு இதுல எங்க கட்சி இதுல நீங்க உறுப்பினர் ஆகி நீங்க பண்ணும்போது அது கட்சிக்காரங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஒரு மனவேதனை, ஒரு மனக்குமுறல், அதை நான் வெளிப்படுத்துறேன். அதுதான் நான் துரதிருஷ்டம் சொன்னேனே தவிர வேற எதுவும் கிடையாது. உடனே நீங்க உங்க சின்னத்தில் நின்றுதான் அங்க ஆதரவு கொடுத்திருப்பீங்களா, இல்ல நீங்க அந்த மந்திரி சபையில சேராதனாலதான் உங்களை அதை வைத்திருச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் வேணுனே இணையத்திலையும் பரப்புறாங்க. ஐ டோன்ட் கேர்.
தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. வரும் புதன்கிழமை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி, பவானி சாகர், வண்ணாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் பலத்த மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், காட்டாம்பூர், ரணசிங்கபுரம், கோட்டையிருப்பு, காரையூர், தென்கரை, திருக்கோஷ்டியூர், புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. காமராஜர் நகர், சின்ன எலசகிரி, பெடரப்பள்ளி, முகண்டப்பள்ளி, சாந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூரில் கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தாவேக நிர்வாகிகள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளில் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் தாவேக நிர்வாகி மணிகண்டன், சென்னை ஆலந்தூரில் முன்னாள் தாவேக நிர்வாகி வேம்புலி தொடர்பான வழக்குகளை சுட்டிக்காட்டிய அவர் பெண்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த வழக்குகளில் எந்தவித அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆள் பிடிக்கும் நிலையில் தாவேக இல்லை என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தாவேக ஆள் பிடிக்கும் வேலை செய்வதாக ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு பதிலளித்த செங்கோட்டையன், அறிவாலயத்தில் வேறு கட்சியிலிருந்து வந்த ஒரே ஒருவருக்காக பெரிய விழா எடுத்து பெரிய சாதனை சரித்திரம் படைத்தது போன்று செய்தது திமுக தான் என தெரிவித்துள்ளார். சனிக்கிழமையான தாவேகால ஆள் பிடிக்கின்ற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. இல்லை பொதுவாக அறிவாலயத்தில் அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. வேறு கட்சியிலேருந்து வந்த ஒரே ஒருவரை அதுக்கு ஒரு பெரிய விழா எடுத்து பெரிய சாதனை சரித்திரம் படைத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தேவை, அது போன்ற நிலைகள் இல்லை. மக்களுடன் நாய்களை ஒப்பிட்டு பேசவில்லை என நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் தான் பேசிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் புதிய சூழலுடன் பழகுவதற்கு கால அவகாசம் தேவைப்படும் என்பதை உணர்த்தவே உதாரணம் கூறினேனே தவிர மக்களை ஒருபோதும் நாய்களுடன் ஒப்பிடவில்லை என மறுத்துள்ளார். மேலும் ரசிகர்களையும் பொதுமக்களையும் தன் தாய்க்கு நிகராக மதிப்பவன் என்றும் முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு மக்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செந்தில் பாலாஜி மின்வெட்டு குறித்து பேசவே தகுதியில்லாதவர் என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை மேலூரில் மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார், மின்சார கட்டமைப்பில் தமிழகம் 12 ஆண்டுகள் பின்னோக்கி உள்ளதாகவும் மின்வாரிய கட்டமைப்புகளை சீரமைக்கும் வேலை நடைபெற்று வருவதாகவும் கூறினார்.